நாடளாவிய ரீதியில் தேசிய பாடசாலைகள் மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் சேவையில் பட்டதாரிகளை உள்ளிருப்பு செய்வதற்காக நடாத்தப்படுகின்ற போட்டி பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற பட்டதாரிகள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்றவனாக இன்றைய தினம் நான் நுண்ணறிவு வினாக்களுடைய தொகுப்பின் தொடரில் வயது கணக்குகள் சம்பந்தமான தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்தும் எங்களுடைய இந்த வீடியோக்களை பார்வையிடுங்கள். எங்களுடைய பக்கத்திற்கு உங்களுடைய ஆதரவை தந்து மென்மேலும் ஏனையோரும் பயன்பெறுவதற்கு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நாங்கள் கேள்விக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் பார்க்க போகிற கேள்வி, முதலாவது கேள்வி, ராம் மற்றும் தேவியின் தற்போதைய வயது 4க்கு 5 விகிதம். 12 வருடங்களின் பின்னர் அவர்களின் வயது விகிதம் 5க்கு 6 எனில் ராமின் தற்போதைய வயது என்ன? இந்த கேள்வியை நாங்கள் செய்கிறதுக்கு 2 மெத்தட் பயன்படுத்தலாம். ஒன்று ஷார்ட்கட், நாங்கள் இதை லேசாக விளங்கினால் இந்த கேள்வியை செய்கிறது. அடுத்தது ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த கேள்வியை செய்கிறது. ஓகே, இப்போ பார்ப்போம். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 4க்கு 5 என்று இருந்தது. அது எப்போ இருக்கு? இப்போ இருக்குது. கரண்ட்டில் இருக்கிற வயசு 12 வருஷத்துக்கு பிறகு எப்படி மாறுது? 5க்கு 6. அப்போ என்ன நடந்துக்குது? 4 5ஆகவும் 5 6ஆகவும் மாறிக்குது. அப்போ 4 5ஆகவும் அதே நேரம் 5 6ஆகவும் மாறிக்குது. அப்போ இதில் நடந்துக்கிறது என்ன? 12 வருஷம் கூடினது ஒரு விகிதம் தான் கூடிக்கு. அப்போ எங்களுக்கு இதில் நல்ல தெளிவாக விளங்குது. ஒரு விகிதம் 12 என்றால் கேள்வி ராமின் தற்போதைய, இப்போ ஏற்கனவே ராம்ட தற்போதைய விகிதத்தை தந்திக்கிறாங்க 4. அப்போ நாங்கள் இதை 4ஆல் பெருக்கினமா இருந்தால் ராமின் தற்போதைய வயது எங்களுக்கு வந்துடும் 12 தர 4 48. இதுதான் அதுக்கான விடை. ரைட். இது இல்லாமல் இதே மாதிரி குழப்பமான கேள்விகள் வருகிற பொழுது நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு எப்படி இலகுவாக செய்யலாம் என்று பார்த்தால், அது நாங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கொள்வோம். எப்படி? முதல்ல 2 பேர் பேரையும் சும்மா போடுங்க, ராம். அது மாதிரி இங்கால தேவி என்று வச்சுக்குவோம். ரைட். இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்லிக்கிறாங்க? இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தற்போதைய வயது விகிதம் தந்திக்கிறாங்க. அப்போ நாம தற்போதுங்கிறத எடுத்துக்குவோம். அப்போ 4 5 தாண்டி தந்திக்கிறாங்க. எத்தனை வயசு என்று தரல. அப்போ 4ண்டா நமக்கு தெரியாத ஒரு தகவல் தருகிற பொழுது நாம் அதை தெரியாக்கணியமாக எக்ஸ் என்று எடுத்துக்குவோம். அப்போ இங்கால 5 எக்ஸ் என்று எடுத்துக்குவோம். இப்போ திரும்ப இன்னொரு தரவு சந்திக்கிறாங்க 12 வருஷத்துக்கு பிறகு. அப்போ இது என்ன நடக்குது? 4xோட இன்னொரு 12 கூட போகுது. அப்போ 4x 12 வருஷத்துக்கு பிறகு உள்ள தகவலை நம்ம இங்கே 12 போட்டுக்கிட்டு 12 போட்டோம்னா 4x சக 12. அப்போ இங்கே என்ன செய்வோம்? 5x சக 12. அப்போ இங்கே எங்களுக்கு விகிதம் தந்திக்கிறாங்க 5க்கு 6. 5க்கு 6ன்னு சந்திக்கிறேன். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த இருக்கிற நாங்கள் கண்டு வச்சுக்கிற 4x ஆக 12, அதே மாதிரி 5x ஆக 12ங்கிறத சமன்படுத்த போகிறோம் இந்த இருக்கிற விகிதத்தோட. ரைட். இதை செய்கிறதுக்கு குறுக்கு பெருக்கம் செய்யணும். குறுக்கு பெருக்கம் என்றால் என்ன? இந்த இருக்கிற ராம்ட வயசு இருக்கிற தேவியோட வயசால பிரிக்க போகிறோம். அது எதுக்கு சமனாகும்? இந்த அறிக்கிற விகிதத்துக்கு சமனாகும். எப்படின்றத பார்ப்போம். இப்போ உதாரணம், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 4x சக 12 சரிதானே? அது பிரிக்க போகிறோம் எதால? 5x சக 12. அது எதுக்கு சமனாக இருக்கும்? இந்த தந்திக்கிற விகிதத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ 5/6. இதை நாங்கள் எப்படி இது சமப்படுத்தணும் என்றால் மாறி மாறி நாங்கள் இதை பெருக்க வேணும். இப்போ இந்த இருக்கிற 5ஆல் இதை பெருக்க வேணும், 6ஆல் இதை பெருக்க வேணும். சரிதானே? பெருக்கினால்
என்ன விட வரும்? அப்ப 24 6 4 24 x வந்து வரும்போது 24 x சக 6 12 72. இது எதுக்கு சமன்? 5 25 x சக I12 60 என்று வரப்போகுது. இப்போ நாங்கள் இதை சமப்படுத்தினமா இருந்தால் x காண்றதுக்கு முதல்ல என்ன செய்வோம்? இலக்கத்தை வெளியே எடுப்போம். 72 கூட்டுப்படுதுண்டா சமனுக்கு அங்கால இருக்கிறது இங்கால மாற்றி எடுக்கிற பொழுது கழிப்படும். 72ல இருந்து 60 கழிப்போம். இந்த இருக்கிற 72ல இருந்து இந்த 60 கழிப்போம். எத்தனை விட வரப்போகுது? 12 வரும். ரைட். இப்போ இங்கே 25 இருக்குது. இந்த 25லேருந்து 24 கழிப்போம். அப்போ இது சமன் 25ல இருந்து 25xலேருந்து 24 x கழிச்சமா இருந்தால் வரப்போற விட 1x ஒரு x. அப்போ எப்பயுமே ஒரு x என்று வந்தால் நாம x என்று தான் கொடுப்போம். எனவே x சமன் 12. அப்போ நாங்கள் இங்கே கண்ட மாதிரி x 12 அந்த xங்கிறது அந்த ஒரு விகிதம் என்கிறது 12 என்று வந்துட்டு. எனவே ராமின் வயதை நாம் என்ன செய்ய போகிறோம்? இதோட நாம் பிரதியிடப்படும். அப்போ நம்ம கண்டுட்டோம் xங்கிறது சமன் 12 என்று கண்டுட்டோம். அப்போ ராம்ட வயசு இப்போ உள்ள வயசு தான் கேட்டி. ராம்ட தற்போதைய வயது என்று கேட்டி. அப்போ 4x என்று சொல்லப்பட்டி. அப்போ இது நாம பிரதியிடுற 4x x சமன் 12 சொன்னா 4 தர 12 வரப்போற விட 48. அப்ப இதுதான் விட. இது வந்து மெல்ல மெல்ல செய்யறதுனால எங்களுக்கு இவ்வளவு லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா நாங்க இதை செஞ்சு பார்த்தோமா இருந்தால் கொஞ்சம் வேகமா செய்யற நேரம் இப்படியான கணக்குகள் வரக்குள்ள இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி எல்லா நேரமும் ஷார்ட்கட் எங்களுக்கு உதவாது. இந்த சமன்பாடை பயன்படுத்தி செய்யற நேரம் எங்களுக்கு கட்டாயம் அது பரீட்சைக்கு எந்த விதத்துல கேள்வி வந்தாலும் உதவும். ஏன்னா நாங்க இந்த கணக்கு மட்டுமில்லை, இதுக்கு பிறகு இன்னொரு கணக்கு நாங்க பார்க்க போறோம். அந்த கேள்வியை பார்க்குற நேரம் எங்களுக்கு அது இன்னும் தெளிவாக விளங்கும். அடுத்த கேள்வியை பார்க்குற நேரம். சரி, நாங்கள் இரண்டாவது வினா ஒன்றை பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கு முன்னர் ஜான் மற்றும் ரவியின் வயதின் விகிதம் 6க்கு 7. 4 வருடங்களின் பின்னர் அவர்களின் வயதின் விகிதம் 7க்கு 8 எனில் ஜானின் தற்போதைய வயது என்ன? இதில் என்ன நடந்துக்கின்றால் ஒரு வருஷத்துக்கு முதல் என்கிற ஒரு தகவல் தரப்படுது. ஒரு வருஷத்துக்கு முதல் என்றது ஒன்று. ரெண்டாவது தகவல் தரப்படுது என்னென்றால் கேள்வி கேட்டிக்கிறது வந்து தற்போதைய வயசு ஒன்று கேட்டி. மூணாவது சொல்லப்பட்டிக்குது வந்து 4 வருஷத்துக்கு முதல் 4 வருஷத்துக்கு பின்னர். அப்போ இதில் 3 விஷயம் உண்டு. ஒரு வருஷத்துக்கு முதல், அடுத்தது 4 வருஷத்துக்கு பிறகு ஒரு விஷயம், அடுத்தது தற்போதைய வயது. இப்போ நாங்கள் 3 விஷயத்தை காணணும். அப்போ இதுக்கு நாங்கள் ஷார்ட்கட்டில் லேசாக இந்த இதை பார்க்கல, அது கொஞ்சம் குழப்பி அடிச்சிடும். அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட லேசாக எழுதி பார்க்குறத பார்க்கலாம். அப்போ யார் யார கேட்டிக்குது? உண்டு ஜான், அடுத்தது ரவி, 2 பேரையும் எழுதி கொள்வோம். சரி, இப்போ முதல் விஷயம் என்ன சந்திக்கிறாங்க? ஒரு வருஷத்துக்கு முதல், சரிதானே? ஒரு வருஷத்துக்கு முதல் 6க்கு 7 சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் என்ன செய்யணும்? நம்ம ஒன்றை கழிக்கணும். என்ன ஒரு வருஷத்துக்கு முதல் ஒன்றை கழிக்கணும். அப்ப இங்க 6 எக்ஸ் சய 1. இங்க என்ன செய்யணும்? ரவிக்கு 7 எக்ஸ் சய 1. ஏன் எக்ஸ் சய 1 நான் போடுறேன்? ஏனென்றா வயசு எனக்கு தெரியாது, அதை நான் ஒரு தெரியா கணிதமா போடுறேன். ஒரு வருஷத்துக்கு முதல் என்றதுனால நான் அதை என்ன செய்யறேன்? சய 1 என்று எடுத்துக்கிறேன். ரைட். இது ஒரு வருஷத்துக்கு முன் உள்ள விஷயம். ஒரு வருஷத்துக்கு முன் உள்ள விஷயம். ரைட். இப்ப ரெண்டாவது நான் எடுத்துக்க போறேன் தற்போதைய வயது. இப்ப தற்போதைய வயது, அப்போ தற்போதைய வயதுன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு. அப்ப ஒன்று சேரும். என்ன? 6 எக்ஸ் சக 1. இங்க 7 எக்ஸ் சக 1. சரிதானே? ரைட். இப்ப திரும்ப 4 வருஷத்துக்கு
பிறகு. அப்ப இப்ப இருக்கிற வயசுல இருந்து 4 வருஷத்துக்கு பிறகு அப்ப என்ன நடக்குது? திரும்ப இந்த 6x ஓட என்ன நடக்கும்? நாங்க கூட்டணும். அந்த 6x ஓட கூட்டணும். 4 கூட்டுறையா? இல்ல. இப்ப ஒரு வருஷத்துக்கு முதல் தந்த விஷயம் வரும்போது நம்ம அந்த முந்தி போனதையும் சேர்த்து தானே கூட்டணும். ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்ன உள்ளதை தான் தந்திக்கிறாங்க. அப்ப திருப்பி 4 வருஷத்துக்கு பிறகு எடுக்கும் போது நாம இங்க 4 மட்டும் போடலாம், 5 போடணும். அப்ப 5x சக 6x சக 5. அப்ப அதே மாதிரி இங்க 7x சக 5. சரி, 4 வருஷத்துக்கு பிறகு வந்த கேள்வி வரும்போது ஏன் நான் 5 கூட்டணும்னு சொல்றேன்? ஏனண்டா இந்த 5 கூட்டணும்ங்கிறதுக்காகத்தான் ஒரு வருஷத்துக்கு முதல் என்றதை கேள்வியை தந்திக்கிறாங்க. எங்களை அப்படி ட்விஸ்ட் பண்றதுக்காக தான் கேள்வி தானே அது. சரிதானே? அப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் தந்ததை நாங்க பிறகு 4 வருஷம் வரும்போது அந்த ஒன்றையும் இந்த 4ஓட கூட்டுறோம். அதான் இதுல உள்ள லேசான ஒரு விஷயம். ரைட். இப்ப கேட்டிக்கிற கேள்வி என்னென்றால் ஜானின் தற்போதைய வயது என்ன என்கிறதான் கேள்வி. ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த ஆகிற விகிதம் தந்திக்கிறாங்க, இதை வச்சுதான் நம்ம காண போறோம். 4 வருஷத்துக்கு பிறகு இருக்கிறத கண்டாதான் இப்ப இருக்கிற அவங்களோட வயசு என்னன்றதை காணலாம். ரைட். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த சமன்பாடை சமப்படுத்த போறோம். குறுக்கு பெருக்கத்தின் மூலமாக சமப்படுத்த போறோம். 6x சக 5 கீழ் 7x சக 5. அப்ப இது எதுக்கு சமனாயிருக்கும்? 7 கீழ் 8க்கு சமனாயிருக்கும். இப்ப நாம என்ன செய்யணும்? அடுத்தது மாறி மாறி பெருக்கணும். இதால பெருக்கணும், இவரால பெருக்கணும். பெருக்கினோம்னு சொன்னால் 8 6 எத்தனை? 48x சக 8 5 40. சரி, ரைட். இது சமனாரிக்கும் 7 7 49 x. சரிதானே? சக 7 5 35 7 35. ரைட். இப்ப நாம பார்ப்போம். இப்ப இலக்கத்தை தனி எடுத்தோம்னால் 40 சமனுக்கு அங்கால இருக்கிறதுனால அதை இங்கால கொண்டு வரும்போது சையா மாறும், சக சையா மாறும். அப்போ 35 40லேருந்து 35 கழிச்சமா இருந்தால் சமன் 5. இங்க என்ன நடக்குது? 49x இருந்து கழிக்கிறோம் 48x. அப்ப வரப்போறவர் x. சரிதானே? அப்ப விட என்ன? x சமன் 5. சரிதானே? இதுக்கு இது சமன் என்றால் x சமன் 5. ஓகே. இப்ப கேட்டிக்கிற கேள்வி என்ன? ராமின் தற்போதைய வயது என்ன? இப்ப 6x சக 1 என்றால் நம்ம இந்த என்ன செய்வோம்? x இங்க பிரதியிட போறோம். அப்ப x என்றால் ஒரு x 5 என்றால் 6x எத்தனை? 6 30 பிளஸ் 1. அப்ப வர விட 31. அப்ப இதுக்கான விட 31. அப்ப இந்த மாதிரி நாம செஞ்சமா இருந்தால் எங்களுக்கு இதை செய்யறதுக்கு லேசி. ரைட். இதுல திரும்ப நான் சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு முதல் என்றது வருகிற நேரம், அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு 6 வருஷத்துக்கு பிறகு ஏதாவது தந்தால், அல்லது 4 வருடத்துக்கு முதல் என்று ஒரு விகிதம் தந்து திரும்ப 4 வருடத்துக்கு பிறகுன்ற ஒரு விகிதம் தார நேரம் நீங்க என்ன செய்யணும் என்றால் அந்த 4 வருஷம் முந்தின அந்த வருஷத்தையும் என்ன செய்யணும்? பிறகு சேர்ற வருஷத்தையும் சேர்க்க வேணும். அதுல நீங்க கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுக்குரிய சரியான ஆன்சர் வரும். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில நாங்க செய்யற நேரம் இந்த கேள்விகளை மிக அழகாக செஞ்சு கொள்ளலாம்.